ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை தான் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 250 கிராம்ஸ் எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கொத்து கொத்தாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிம்பிளாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இதில் தோலோடு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே தோலோடு போட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம் 1 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துருக்காங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து அதை நம்ம வதக்கி வச்சுக்கலாம் மசாலாக்காக. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் வறுவலுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் எக்ஸஸாக போட்டோம் அப்படின்னா தான் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டோடனே அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் குமின் சீட்ஸ் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு செவந்தும் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, தாளிக்கிறதுக்காக ஒரு 2 வெங்காயம் 1 தக்காளி கொஞ்சம் கறி லீவ்ஸ் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அது கூடவே கத்திரிக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வெங்காயம் அந்த வாசனையோடு சேர்ந்து மஞ்சத்தூள் இது எல்லாத்தோடு சேர்ந்து கத்திரிக்காய் வதங்கும் போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்தே வதக்கிடலாம். யூஸ்வலாக முதல்ல வெங்காயம் தக்காளி தான் வதக்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து வதக்கும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா இது தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மிளகு சீரகம், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து அதை அரைச்சி அந்த மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த மசாலா தான் அந்த மாதிரி அரைச்சி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காயை வேக வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ட்ரையாக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஈஸியாகவே நம்ம செய்யக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.